அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. எத்தனை பேர் தேவனிடத்துல அன்பு கூறுறீங்க? கை தூக்கி காட்டுங்க. நீங்க எத்தனை பேர் தேவனிடத்துல அன்பு கூறுறீங்க? நீங்க தேவனிடத்துல அன்பு கூர்ந்தா மட்டும் போதும். நீங்க அவரிடத்துல அன்பு கூறும் போது பிசாசு உங்களுக்கு விரோதமாய் தீமையை கொண்டு வரலாம். ஒருவேளை மனுஷங்க மூலமா கொண்டு வரலாம். ஒருவேளை ரொம்ப நாளா நீங்க நேசிச்சு உங்க கூடயே இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு விரோதமா மாறிடலாம். இல்லைன்னா நீங்க நம்பிட்டு இதன் மூலமா நான் எப்படியாவது மேல வரணும்னு நினைக்கிறேன். உங்க தொழில் உங்களை கைவிற்றலாம், இல்ல உங்க பிள்ளைங்க உங்களை கைவிற்றலாம், இல்லைன்னா உங்க பெற்றோர் உங்களை கைவிற்றலாம். நீங்க நம்பி இருக்கிற ஏதோ ஒரு காரியம், உங்க படிப்பு உங்களை கைவிற்றலாம். எது கைவிட்டாலும் அவர் என்ன தெரியுமா செய்வாரா? நீங்க அவரை நேசிக்கிறபடினால சகலத்தையும், அவர் நன்மையை மட்டும் உங்களுக்கு சொல்லல, தீமை வரும் தான், ஆனா சகலத்தையும் கடைசி எப்படி முடிய பண்ணுவாராம்? நன்மைக்கே முடிவு பண்ணுவாராம். தேவனுடைய நாமம் உங்க மூலமாய் மகிமை அடையும்படிக்கு அவர் என்ன செய்வாராம்? பிசாசு கொண்டு வருகிற சோதனையை கூட எப்படி மாற்றிடுவாரா? ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் மாற்றிடுவாரா?